ஆசான் அவர்கள் வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள், தியான பயிற்சிகள் வழங்க ஆசானை கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகளுக்கு தயார் நிலை 1. இரண்டு, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒரு ஆழமான மூச்சு. சூரிய வணக்கத்தின் நன்மைகள். வாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. இதய நோய் சரியாகிறது. மூட்டு வலி குணமடைகிறது. அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வருகிறது. உடம்பு வளையத்தன்மை அடைகிறது. ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயார்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நடராஜாசனம். இடது கால நல்லா ஊனிக்கிறோம். வலது கையில வலது கால் கண் கால பிடிச்சுக்கிறோம். மனசு ஒருநிலைப்படுத்துறோம். இடது கையில சின்முத்திரை வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. வலது கால் நல்லா ஊன்றி இடது கையில இடது கால் கணைக்கால் பிடிச்சிக்கிறோம். வலது கையில சின்முத்திரை வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. இந்த நடராஜாசனத்தினோட நன்மைகள். தோள்பட்டை வலி, கழுத்து வலி குணமடைகிறது. கை கால்கள் நல்ல உறுதியடைகிறது. மனம் ஒருநிலைப்படுகிறது. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக பூனையாசனம். கால்கள் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம்.
நல்லா மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்து விட்டுக்கிட்டே அப்படியே போறோம். அப்படியே கழுத்து பகுதியை நல்லா அண்ணாந்து பார்க்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அப்படியே கைகளை கிட்ட கொண்டு வந்துடுறோம். மெதுவா மேல வந்துடுறோம். ஒரு ஆழமான மூச்சு. பூனை ஆசனத்தோட நன்மைகள்: முதுகுத்தண்டு நல்ல வலிமையடைகிறது, கழுத்து வலி சரியாகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது, கைகள் நல்ல உறுதியடைகிறது. நீண்ட மூச்சு. அர்த்தகட்டி சக்கராசனம். அடுத்த ஆசனம். கால்கள் இரண்டையும் சேர்த்து இடது கையை தொடையோட ஒட்டி வச்சுக்கிறோம். முட்டி முகத்தால் இடது கை வச்சுக்கிறோம். வலது கையை காந்தோட சேர்த்து இடதுபுறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வலது கையை வலது கால் முட்டி போட்டால் வச்சுக்கிறோம். இடது கையை அப்படியே மெதுவா காதோட சேர்த்து கைகள் நேரம் நீட்டி வச்சுக்கிறோம். வலது புறமா பக்கவாட்டில் குதிங்களை தூக்காம வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஆழமான மூச்சு. இந்த அட்டகட்டி சக்கராசனத்தோட நன்மைகள்: தேவையில்லாத இடுப்பு பகுதியில் ஊனச்சதைகள் குறைகிறது, இடுப்பு வலி சரியாகிறது, கழுத்து வலி சரியாகிறது. அடுத்ததாக மாலாசனம். கால்கள் 2 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். கைகள் இரண்டையும் அப்படியே காதோட சேர்த்து வச்சு கை நெஞ்சுலி முகத்தால கொண்டு வந்துடுறோம். கொஞ்சம் பீசேபிள் வச்சுக்கிற கால் இரண்டையும் அப்படியே முதுகு தண்டை நேரா வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா மேல வந்துடுறோம். ஒரு நீண்ட மூச்சு எடுக்கிறோம். மாலாசனத்தோட நன்மைகள்: மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம். மலச்சிக்கல், மூட்டு வலி குணமடைகிறது. அடுத்ததாக அனுமன் ஆசனம். அப்படியே கைகள் இரண்டையும் அப்படியே முன்னாடி நீட்டி அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கீழே பார்க்கிறோம், மேல பார்க்கிறோம், வலதுபுறம், இடதுபுறம்.
வலது கால நீட்டி வச்சுக்கிறோம். சூரிய வணக்கம் 4வது நிலை முதலாவது நிலை வலது கால நல்லா முன்னாடி வச்சுக்கிறோம். இடது கால பின்னாடி நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். இரு கைகளையும் நல்லா கூட்டாக வச்சுக்கிறோம். பின்னோக்கி பின்னாடி போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. வலது கால பின்னாடி நீட்டி வச்சுக்கிறோம். இடது கால முன்னாடி நீட்டி வச்சுக்கிறோம். கைகள் இரண்டையும் காலோட சேர்த்து வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. இந்த அர்த்த அனுமன ஆசனம் செய்வதனால் இடுப்பு வலி சரியாகிறது, கழுத்து வலி சரியாகிறது, கால் நல்ல உறுதியடைகிறது, கை உறுதியடைகிறது. ஆழமான மூச்சு. அடுத்ததாக ஆமையாசனம். கால்கள் இரண்டையும் நல்ல நீட்டி வச்சுக்கிறோம். முட்டிய ஒரு அடி மேல தூக்கிறோம். வலது கை வலது கால் உள்ள பின்னாடி கொண்டு போய் கை விரல்களை அதே மாதிரி இடது கால முட்டி தூக்கி இடது கையை முட்டி பின்னாடி கொண்டு போய் முடிஞ்ச வரை கைகள் பின்னாடி கொண்டு போயிடுறோம். காலம் முன்னாடி நல்லா நீட்டிக்கிறோம். கீழே அப்படியே குனிஞ்ச நிலைக்கு வந்துடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. இந்த ஆமையாசனத்தோட நன்மைகள் ஐம்புலன்களும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். மனம் ஒரு நிலை அடையும். நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும். அடுத்ததாக கால்கள் இரண்டையும் நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். கைகள் தலைக்கு பின்னாடி கொண்டு போயிடுறோம். அடுத்ததாக தலைகளையும் ஒரே நேரத்தில் மேல தூக்குறோம். சப்போர்ட் பண்ணா அப்படி நல்லா இரு கைகளையும் நல்லா முட்டி பிடிச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு.
நீண்ட மூச்சு. அப்படியே வலது கை ஊன்றி இடது கை நெஞ்சை முட்டால் வச்சு மெதுவா எந்திரிச்சுக்கிறோம். இந்த படகாசனம், நவாசனத்தோட நன்மைகள் தேவையில்லாத உடற்சதைகளை குறைக்கிறது. உடல் இறக்கம், எர்னியா சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த நவாசனம். அப்படியே வஜ்ராசன நிலைக்கு வந்துடுறோம். இடது கால் பெருவர்கள் கீழே, வலது கால் பெருவர்கள் மேலே. முட்டி நம்ம ஒரு 1.5 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். சிங்காசனம். கைகள் இரண்டையும் நல்லா முட்டி பிடிச்சுக்கிறோம். நெஞ்சு பகுதி நல்லா முன்னாடி கொண்டு வரோம். கைகள் நல்லா அந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கிறவர்களை முட்டிக்கு முன்னாடி வச்சுக்கிறோம். நல்ல கழுத்து மேல நல்லா பார்க்கிறோம். வாயை நல்லா திறக்கிறோம். நல்லா உருட்டி முடிக்கிறோம். நல்ல நாக்கு வெளியே வரட்டும். ஒரு 20 நிமிக்கு அதே நிலையில் இருக்கிறோம். ஓய்வு. ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு அதை வெளியேற்றுறோம். அடுத்ததாக முயலாசனம். மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்தை விட்டுக்கிட்டே மெதுவா கீழே போறோம். தரையில் இருக்கட்டும். உடம்ப தூக்காம வச்சிருக்கிறோம். கவனம் மூச்சு காத்திலே இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. மெதுவா மூச்சு காத்துக்கிட்டே மேல வந்துடுறோம். மூச்சு காத்து விட்டுறோம். இரண்டு ஆசனங்கள் செய்தோம். முதலாவதாக சிங்காசனம். சிங்காசனம் செய்வதனால் பய உணர்வு போகும். வயிற்றில் உள்ள புண்கள் வயிற்றுப்புண் சரியாகும். குரல் நல்ல நம்மளுக்கு நல்ல பாட வரும். ஒரு முக்கியமான ஆசனம் இந்த சிங்காசனம். டான்சில் கட்டி சரியாகும். நாம் முயலாசனம் செய்தோம். முயலாசனத்தோட நன்மைகள் மன அழுத்தம் குறையும். முதுகுத்தண்டு நல்ல வலிமையடையும். நல்ல ஞாபக சக்தி, நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும். பார்த்தா எளிமையான ஆசனம். அதுல பலன்கள் அதிகம்.
அடுத்ததாக நல்லா கோர்த்துக்கிற பின்னாடி நல்லா இருக்கிறோம். மூச்சு முன்னோக்கி வளைகிறோம். கைகள் இரண்டு எங்கேயுமே 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா மூச்சு காத்துக்கிட்டே மெதுவா மேல வந்துடணும். ஒரு நீண்ட மூச்சு. இந்த மண் வணக்கத்தோட நன்மைகள் தோள்பட்டை வலி, கழுத்து வலி, முதுகு வலியை போகக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த மண் வணக்கம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. வஜ்ராசன நிலைக்கு வந்துட்டு நம் கைமுட்டி வந்து கால் முட்டி வச்சுக்கிறோம். கைகள் தோள்பட்டைக்கு நேர வச்சுக்கிறோம். கைகள் ஒரு அடி இடைவெளி, முட்டி ஒரு அடி இடைவெளி, பின்னாடி கால் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். நல்லா ஊனிக்கிறோம். வயிற்று பகுதி கீழே வைக்கிறோம். கழுத்து நல்லா அண்ணாந்து பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே தலையை நல்லா உள்ள கொண்டு போய்க்கிறோம். நல்லா இடுப்பகுதியும் முதுகையும் நல்லா மேல தூக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே இருக்கிறோம். நல்ல கழுத்தை அண்ணாந்து பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல தலை நல்லா உள்ள கொண்டு வந்துடுறோம். கை முட்டி மடங்காம வச்சுக்கிறோம். இடுப்பு பகுதியே நல்லா பெண்டாகணும். நல்லா வளைவு தன்மை ஏற்படணும். மேல வர்றப்ப மூச்சு காத்து இழுக்கிறோம். கீழே வர்றப்ப மூச்சு காத்து வெளியேற்றுறோம். வாயை திறக்காம மான் ஆசனம் செஞ்சோம். அடுத்து மான் மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 20. ஓய்வு. இரண்டு முறை ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். மான் ஆசனம், மான் மூச்சினோட நன்மைகள். முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது. தேவையில்லாத ஓலைச்சதைகள் குறைகிறது. முக்கியமா அந்த பித்தப்பையில் இருக்கிற நல்ல கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த மான் ஆசனம். மான் மூச்சு செய்யறப்ப நம்ம உடம்புல
தேவையான கழிவுகள் வெளியேறப்படுகிறது. அடுத்ததாக முத்திரை பயிற்சி. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவாக வெளியேற்றோம். நம்ம செய்ய போறது முகுல முத்திரை. இந்த 4 விரலையும் சேர்த்து வச்சுட்டா கட்டை விரல் நம்ம தனியா வச்சுக்கிறோம். சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரலை இப்படி சேர்த்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக இந்த 4 விரலோட நுனி கட்டை விரல் இருக்கிற மாதிரி அப்படி பார்க்கிறோம். கட்டை விரல் நுனி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே இப்படி மேல் நோக்கி வச்சுக்கிறோம். முகுல முத்திரை முத்திரையோட பேரு. பஞ்சபூத சக்திகள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கிறதோ அந்த வலி முற்றிலுமா சரியாகும். முத்திரை காலையில ஒரு 15 நிமிடம், மாலையில ஒரு 15 நிமிடம் செய்தால் போதும்.
ஓய்வு. அடுத்ததாக தியான பயிற்சி. இடதுகையை 4 விரல் சேர்த்து வச்சு கட்டை விரல் தனியாக வச்சுக்கிறோம். வலதுகையும் அதே மாதிரி வச்சு இடதுகை கீழே வலதுகை மேல வச்சுக்கிறோம். முதுகு தண்டை நேரம் வச்சுக்கிறோம். நம்ம செய்ய போது கவன அமைதி தியானம். கவனமும் அமைதியும் கற்றலுக்கு அடிப்படை. கவனமும் அமைதியும் கற்றலுக்கு அடிப்படை. கண்களை மூடி வீட்டுக்குள்ள வெளியில என்ன ஓசைகள் கவனிக்கிறோம். மெதுவா கண்கள் திறந்து பார்க்கிறோம். கைகள் நல்லா உரைச்சிக்கிறோம். அப்படியே இரு கைகளையும் கண்கள் வைக்கிறோம்.
அப்படியே கீழே கொண்டு வந்துடுறோம். இந்த கவன அமைதி தியானம் செய்வதனால் கவனிக்கிற திறன் அதிகரிக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் நம்மளுக்கு உள்ளே வராது. அடுத்ததாக சாந்தியாசனம். உடம்பு நல்ல தளர்வு நிலையில் வச்சுக்கிறோம். எந்த ஒரு இறுக்கமின்றி உடம்பு நல்லா தளர்த்திக்கிறோம். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கட்டும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அகப்புற உறுப்புகள் அத்தனையும் பரிபூர்ண ஓய்வு நிலையிற்கு நாம் ஆழ்ந்து சுவாசி. நம் கவனம் முழுவதும், நம் சிந்தனைகள் முழுவதும் புருவ மத்தியில் கொட்டு வைக்கும் இடத்தில் நம் கவனத்தை குவித்திருக்கிறோம். பரிபூர்ண ஓய்வு நிலையில் நாம் இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், இந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல், தெய்வீக ஆற்றல், பரம்பொருள், வான்காந்த வழியே இறங்கி வந்து நாம் கவனமெல்லாம் குவித்து வைத்திருக்கும் புருவ மத்தியில் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம் சிறுகுடல், பெருங்குடல், இரைப்பை, நம் மூலாதாரம், நம் வித்துப்பை, விதைகள், கருப்பை, சின்னிப்பை, சிறுநீர் குழாய், நம் கல்லீரல், மண்ணீரல், கணையம் ஆகிய நமது வயிற்றுப் பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி பரிபூர்ண ஓய்வு நிலையில் உள்ளது நாம் ஆழ்ந்து சுவாசி. நம் வயிற்றுப் பகுதியில் உள்ள அத்தனை உறுப்புகளும் நல்ல உறுதியடைந்து, நல்ல வலிமையடைந்து, நல்ல உயிர் பாற்றல் பெற்று பரிபூர்ண ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசி. இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல், தெய்வீக ஆற்றல், பரம்பொருள், வான்காந்த வழியே இறங்கி வந்து நாம் கவனமெல்லாம் குவித்து வைத்திருக்கும் பூர்வ மத்தியில் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நாம் நெஞ்சு பகுதி, நெஞ்சக உறுப்புகள், நுரையீரல், சிற்றறைகள், இதயம் ஆகிய நமது நெஞ்சு பகுதி முழுவதும் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி பரிபூர்ண ஓய்வு நிலையில் உள்ளது நாம் ஆழ்ந்து சுவாசி. நெஞ்சு பகுதி முழுவதும் நல்ல உறுதியடைந்து, நல்ல வலிமையடைந்து, நல்ல உயிர் பாற்றல் பெற்று பரிபூர்ண ஓய்வு நிலை நாம் ஆழ்ந்து சுவாசி. இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல், தெய்வீக ஆற்றல், பரம்பொருள், வான்காந்த வழியே இறங்கி வந்து நாம் கவனமெல்லாம் குவித்து வைத்திருக்கும் புருவ மத்தியில் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம் தலைப்பகுதியில் உள்ள சிறுமூளை, பெருமூளை, முகுளம், மூளை திசுக்கள்
ஆகிய நமது தலைப்பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி நன்றாக வலிமைப்படுத்தி பரிபூர்ண ஓய்வுகளை உள்ளது நாம் ஆழ்ந்து சுவாசி தலைப்பகுதியில் உள்ள அத்தனை உறுப்புகளும் நல்ல உறுதியடைந்து நல்ல வலிமையடைந்து நல்ல உயிர்ப்பாற்றல் பெற்று பரிபூர்ண கவனம் முழுவதும் பூர்வ மத்தியிலேயே நம் கவனத்தை குபிச்சு வைக்கிறது. ஆழ்ந்து சுவாசி நாம் சூரிய வணக்கம், ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, முத்திரை பயிற்சி, தியான பயிற்சி செய்வதற்கான காரணத்தினாலே நாம் அச்சம், பயம், கோபம், பொறாமை, கவலை, தாழ்வு மனப்பான்மை, அறியாமை, பேராசை ஆகியவற்றில் நாம் விடுபட்டிருக்கிறோம். நம் நரம்பு மண்டலங்கள், நம் ரத்தோட்ட மண்டலங்கள், நம் கழிவு நீக்க மண்டலங்கள், நம் இனப்பெருக்க மண்டலங்கள், எலும்பு, தோல், சதை மண்டலங்கள், முதுகு தண்டு, ஜீவ அணுக்கள், ஜீவ ஆன்மாக்கள் அத்தனையும் நல்ல உயிர்ப்பாற்றல் பெற்று நல்ல உறுதியடைந்து நல்ல வலிமையடைந்து பரிபூர்ண ஆழ்ந்து சுவாசி நம் உடம்பில் உள்ள 72,000 நாடி நரம்புகளும் நல்ல உறுதியடைந்து நல்ல வலிமையடைந்து நல்ல உயிர்ப்பாற்றல் பெற்று பரிபூர்ண ஓய்வு நிலையில் நல்ல காத்து உள்ளிழுக்கிறோம், கெட்ட காத்தை வெளியேற்றுறோம், ஆக்சிஜன் உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றிட்டு இருக்கிறோம். ஆழ்ந்து சுவாசி நாம் அன்றாட வாழ்வியல் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முள் ஏற்பட்ட மன காயங்களிலிருந்து நாம் விடுபட்டிருக்கிறோம். நாம் நாள்தோறும் சித்தர்கள் அருளிய இந்த யோகா பயிற்சியை செய்து வரும் காரணத்தினாலே வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம். அப்படியே மெதுவா உருளாசம் போடுறோம், வலது ஓரமாகவும் இடது ஓரமாகவும் நல்லா உருடுறோம். வலது கையை தலைக்கு நீட்டி இடது கையை நெஞ்சு பை முத்தம் வச்சு வலது காலத்துக்கு அந்த காலை நோக்கி எழுந்திரிச்சுக்கோங்க மெதுவா. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். நம்ம தினசரி ஆசனங்கள் செய்து உடலை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதனை சீர்படுத்துவோம். கூட நம்ம எல்லாமே சிவசைவத்துல சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. கூடவே நாம அந்த இயற்கை உணவு ராமகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி தேங்காயும் வாழைப்பழமும் சிறந்த மனித உணவு, அது ஒரு வேலை எடுத்துட்டு தொடர்ந்து ஆசனங்கள் மூச்சு பயிற்சி தியானம் செய்து உடலை உறுதிப்படுத்துவோம், மனிதனை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க,
இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்டத் தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைவர் மரேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பாக இன்று ஒரு இந்த நாள் நிகழ்வு முழுவதும் ஆசனங்களும் பயிற்சிகள் நமக்கு வழங்கிய ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக கீழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை. நம்ம கிட்ட இருக்கிற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே டேமேஜ் ப்ரூஃபா இருக்கணும், வாட்டர் ப்ரூஃபா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். பட் நம்ம ஊர்ல இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த போன்ஸ் வந்து டேமேஜ் ப்ரூஃபா இருக்கு, வாட்டர் ப்ரூஃபா இருக்கு அப்படின்றதுக்கான எந்த விதமான கிளியர் கட் தகவல்களும் நம்ம கிட்ட இல்லைங்க. பட் ஜப்பான்ல இருக்கிற போன்ஸ்ல கிட்டத்தட்ட 90% ஆஃப் த போன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வாட்டர் ப்ரூஃபா மட்டும்தான் இருக்கு. சோ இந்த தகவலோட வாங்க ஷோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். இது மருந்தில்லா மருத்துவம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களே, காலை வணக்கம். இன்று டான்சில் என்ற உறுப்பு என்ன வேலை செய்யுது, அதுக்கு ஏன் நோய் வருது, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத இயற்கையா பார்க்கலாம். நமது உடம்புல டான்சில் அப்படிங்கிற உறுப்பு இங்க இருக்கு. இதோட வேலைகள் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இழுக்கிற மூச்சு காத்து, இதையெல்லாம் டெம்பரேச்சரை ஒழுங்கு பண்ற வேலையை பண்ணுது, வெப்பநிலையை. ரெண்டாவது, பிஹெச் வேல்யூவை ஒழுங்கு பண்ற வேலையை பண்ணுது. மூணாவது, அதில் உள்ள கிருமிகளை, அதாவது நோய் கிருமிகளை, உடம்புக்கு பாதகமாக இருக்கும் கிருமிகளை கொலை செய்கிறது. இந்த 3 வேலை தான் டான்சில் பண்ணுது. ஸோ இப்போ டான்சில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் கூலிங்கா தண்ணி குடிக்கிறாங்களோ, இப்பெல்லாம் பாருங்க, குழந்தைகள்லாம் பாருங்க, எல்லா குழந்தைங்க பெரியவங்க எப்ப பார்த்தாலும் ஃப்ரிட்ஜ் வாட்டர், கூலிங் வாட்டர், தண்ணி கூலா இல்லையா, ஆனா குடிக்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன். குழுன்னு ஐஸ் கட்டி போட்ட தண்ணிய, ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணிய கூலா எடுத்து குடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? நம்ம ரத்தத்தின் பிஹெச், நம்ம உடம்புடைய வெப்பநிலை 37 டிகிரிங்க. நமது உடம்பின் வெப்பநிலை 37 டிகிரி. உடம்பு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. நாம என்ன பண்றோம்? அந்த கூலிங்கான தண்ணி எடுத்து குடிக்கிறோம். உடம்பு கஷ்டப்பட்டு 37 டிகிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது குழு தண்ணி ஊத்தினா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் கம்மியாயிடும். அது நமக்கு உடம்பு கெடுதல். இந்த டான்சில் என்ன பண்ண தெரியுமா? நம்ம குழுன்னு தண்ணி குடிச்சா இந்த தொண்டை வலி இறங்குது இல்லையா, அந்த குழு தண்ணிய, ஐயோ குழுன்னு தண்ணி போகுதே, இது உடம்புக்கு ஆபத்துன்னு அதை சூடு பண்ற வேலையை பண்ணுங்க. இப்படி நிறைய சூடு பண்ணி அது தாங்க முடியாம அதுக்கு நோய் வந்துருதுங்க. அதாங்க டான்சில் வடிக்குது, வீங்குது. இது ஒரு பக்கம். இன்னும் சில பேர் சூடா எப்ப பார்த்தாலும் சுடு தண்ணி குடிப்பாங்க. சுடு தண்ணி, டீ, காஃபின்னு. சில பேர் நான் ரொம்ப சூடு, இங்க இவ்வளவு சூடா எப்படிங்க குடிக்கிறீங்க நம்மள அப்படின்னு சொல்லி பெருமையெல்லாம் இல்லை. அப்போ ஓவர் சூடா குடிச்சு என்ன ஆகுது? அந்த டான்சில் பாவம் சூடு போய் பட்டு அதை குளிச்சு பண்ணி அதுக்கு நோய் வந்துடும். எனவே டான்சிலை காப்பாற்ற வேண்டும் என்றால், டான்சில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அல்லது டான்சிலில் ஏற்கனவே வியாதி இருக்கிறவங்களுக்கு குணமாக வேண்டும் என்றால், இனிமேல் குழுன்னு தண்ணி குடிக்கக்கூடாது, சூடாவும் குடிக்கக்கூடாது, மீடியமா குடிக்கும். சவுதி அரேபியா, குவைத், கத்தார்ல வாழ்றீங்க, ராஜஸ்தான்ல வாழ்றீங்க, வெயில் தாங்க முடியல, அங்க குழு தண்ணி குடிங்க. இங்க எது குடிக்கணும்? எது குடிக்கிறோம்னு தெரியலங்க. ஏன் நம்ம எல்லாம் நிறைய காரியம் பண்றோம், ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் தெரியல, ஆனா பண்றோம். எல்லாரும் பண்றாங்க, நான் பண்றேன்னு. சில பேர் எப்ப பார்த்தாலும் டீ குடிச்சிட்டே இருப்பாங்க, குடிச்சு குடிச்சிட்டே இருப்பாங்க. இவருங்க இப்பெல்லாம் சொல்றாங்க, தண்ணிய சூடாவும் குடிக்காதீங்க, ரொம்ப சூடா குடிக்காதீங்க, ரொம்ப குளிர்ச்சியா குடிக்காதீங்க, மீடியமா குடிங்க, தைராய்டு நல்லா இருக்கும். ஒருவேளை கெட்டு போயிருந்தா சரியாயிடும். ரெண்டாவது, சாப்பாட்டில் உள்ள
தண்ணீரில் உள்ள மூச்சுக்காத்தில் உள்ள கிருமிகளை கொலை செய்யுது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கும் பொழுது மெதுவா குடிக்கணும். எவ்வளவு மெதுவா குடிக்கிறோமோ தண்ணி இருக்கிற கிருமி எல்லாம் கொலை பண்ணிடும். ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரின்னு 4 விதமான வேலை செஞ்சு கொலை பண்ணுது. சும்மாலாம் இல்ல. தண்ணி எவ்வளவு மெதுவா குடிக்கிறோமோ கிருமிகளை ஈஸியா கொலை பண்ணலாம். தண்ணி எவ்வளவு வேகமா குடிக்கிறோமோ கொலை பண்றது கஷ்டம். அதனால இனிமேல் தண்ணி குடிக்கும் பொழுது மெதுவா குடிங்க. வாய் வச்சு குடிங்க, மெதுவா முழுங்குங்க. தைராய்டு நல்லா இருக்கும், டான்சில் நல்லா இருக்கும். 2 உறுப்பு இங்கதான் இருக்கு. தண்ணி வேகமா குடிச்சீங்கன்னா டான்சில், தைராய்டும் கெட்டு போகும். அடுத்தது, இந்த கொசுவத்தி பயன்படுத்தி யாரெல்லாம் தூங்குறீங்களோ அந்த கொசுவத்தி வாசத்துல அது விஷம் இருக்கா, குப்பை இருக்கா? கெமிக்கல் தானே, அது விஷம் தானே. அந்த குப்பையான காத்து மூக்கு வழியா உள்ள போகும்போது இந்த டான்சில் என்ன பண்ணுது? அந்த விஷத்தை எல்லாம் முறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கெட்டு போயிருதுங்க. அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது கப்புன்னு முழுங்குறது என்ன ஆகும்? டான்சில் கெட்டு போயிடும். இவ்வளவுதாங்க. சாப்பாடு, தண்ணி, மூச்சு காத்து, இது 3 தொண்டை வழியா ஒழுங்கா உள்ள போகலைன்னா டான்சில் ப்ராப்ளம் பண்ணுங்க. இது 3 ஒழுங்கா போனா சரியா போயிடும். அதனால இனிமேல் எதை சாப்பிட்றதா இருந்தாலும் பசி எடுத்தாதான் சாப்பிடணும். நல்லா உதட்ட மூடி பாருங்க, உதட்ட மூடி நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா எச்சில் இருக்கு இல்லையா, எச்சில் டெம்பரேச்சரை ஒழுங்கு பண்ணி கிருமிகளை கொலை செஞ்சு பிஹெச் வேல்யூ ஒழுங்கு பண்ணி டான்சில் செய்ய வேண்டிய வேலையை வாயிலேயே முடிச்சிடணும். அப்போ சாப்பிடும் பொழுது நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா டான்சிலுக்கு வேலையே கிடையாது. தண்ணிய மெதுவா முழுங்குனா டான்சிலுக்கு வேலையே கிடையாது. சுத்தமான காத்துல வாழ்ந்தா டான்சிலுக்கு வேலையே கிடையாது. இது 3 கெட்டு போகும் பொழுது டான்சில் என்ன பண்ணுது? அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணி அது கெட்டு போயிருதுங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதை வெட்டி எடுத்துருவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? இருக்கும் பொழுதே ஒழுங்கா இல்ல, அப்புறம் இல்லைன்னா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இவருங்க டான்சில் இருக்கிறவங்க, ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நான் சொன்னதெல்லாம் செஞ்சா சரியா போயிடும். கொஞ்சம் முன்ன பண்ண செஞ்சாலும் சரியா போயிடும். டான்சில வெட்டியே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றது எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உடம்பு காப்பாற்ற முடியும். இருக்கிறவங்களே நல்லா இல்ல, அதை வெட்டிட்டு அப்படி நல்லா இருப்போம்? யோசிங்க. அதனால இனிமேல் தண்ணி குடிச்சா பொறுமையா குடிங்க. ரொம்ப சூடா வேண்டாம், ரொம்ப குளிர்ச்சியா வேண்டாம். சாப்பாட்டு நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடுங்க. காத்தோட்டமான இடத்துல இருங்க. விஷ காத்துல இருக்காதீங்க, குப்பை காத்துல இருக்காதீங்க. இப்படி வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா டான்சில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அது 100 நாளில் 100% சரியா போயிடும். எனவே டான்சில் என்ற உறுப்பு நம்ம உடம்புக்கு பல நல்ல வேலைகளை பண்ணிட்டு இருக்கு. அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. இப்ப சொன்ன மாதிரிலாம் செய்யுங்க. டான்சிலை இயற்கையாக காப்பாற்றி ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி ஐயா. டான்சில் குறித்து இந்த அற்புதமான விளக்கங்களை நமக்கு வழங்கிய கீரர் பாஸ்கர் ஐயாவுக்கு குழுவின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுடன் நாளை மீண்டும் சந்திப்போம். அதுவரை இந்த நாள் மிக இனிய நாளாக அமைய குழுவின் சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். குளிர் உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம்.
நன்றி ஐயா.